90s மற்றும் ஏர்லி 2K கிட்ஸ்களின் காதலுக்கும் பிரிவுக்கும் தனிமைக்கும் மருந்தாக இருக்கும் குரல் எதுன்னு கேட்டா பல பாடகர்கள் நம்ம நினைவுக்கு வருவாங்க. அதுல ஒரு காந்த குரலுக்கு சொந்தக்காரர் தான் ஹரிஷ் ராகவேந்திரா. அவர் பாடிய எத்தனையோ பாடல்கள் இன்னைக்கும் நம்ம பிளேலிஸ்ட்ல ரிப்பீட் மோட்ல இருக்கு. அப்படி நம்ம மனச உருக வச்ச அவர் பாடின 10 பாடல்களோட பின்னணி மற்றும் சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனர் ஆன்ல கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல முதலாவதா பார்க்க போறது ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில ஹரிஷ் ராகவேந்திரா பாடிய முதற்கனவே. பாம்பே ஜெயஸ்ரீயுடன் இணைந்து அவர் பாடிய இந்த பாடல் காதல் உணர்வை அப்படியே கண்முன்னே கொண்டு வரும் தான் சொல்லணும். வைரமுத்துவின் வரிகளில் ஹாரிஸ் ராகவேந்திரா பாடும்போது காதலிக்காதவங்களும் கூட கண்டிப்பா இந்த பாட்டுக்கு உருகிருவாங்க. அடுத்ததா ஹாரிஸ் ஜெயராஜ் ஹரிஷ் ராகவேந்திரா கூட்டணி மீண்டும் இணைந்த பாடல். காதலை சொல்ல முடியாமல் தவிக்கும் ஒரு இளைஞனின் மனநிலையை ஹரிஷ் ராகவேந்திரா தன் காந்தக் குரலால் அச்சு அசலாக பிரதிபலிச்சிருப்பாரு. ஸ்ரீலேகா பார்த்தசாரதியோடு இணைந்து பாடிய இந்த மெலடி இன்னைக்கும் ஒன் சைட் லவ்வர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. மூணாவதா நம்ம பார்க்க போறது பிரவீன் மணி இசையமைப்பில உருவான ரகசியமானது காதல் மிக மிக. ஹரிஷ் ராகவேந்திராவின் குரலில் இருக்கும் அந்த மென்மை இந்த பாடலுக்கு மிகப்பெரிய பலம். சொல்லச் சொன்னாலும் சொல்வதுமில்லை மனமானது. காதலின் வலியை அதன் ரகசிய அழகை ஹரிஷ் இந்த பாடல்ல மிக அற்புதமா பாடியிருப்பாங்க. ஈரத்தை இருட்டினை போல அது ஒளிந்திடும் வெளிவரும் எல்ல. அடுத்தது ஹரிஷ் ராகவேந்திரா என்ற பெயரை சொன்னாலே பலருக்கும் நினைவுக்கு வரும் ஒரு பாடல்னா அது மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் பூ. மணிசர்மாவின் இசையில தளபதி விஜயின் ஷாஜஹான் படத்துல இந்த பாடல் வந்திருக்கும். வீசிப்போன புயலில் என் வேர்கள் சாயவில். வைரமுத்துவின் வரிகள் அதற்கு ஹரிஷ் ராகவேந்திரா கொடுத்த குரல் வடிவம் என காதலின் உச்சக்கட்ட இலக்கணம்தான் இந்த பாட்டு. காதலி பேசவும் இல்லை என் காதல் குறைவதும் இல்லை. லிஸ்ட்ல அடுத்தது வித்யாசாகர் இசையில ரன் திரைப்படத்துல வந்த மின்சாரம் என் மீது பாய்கின்றதே. சாதனா சர்கத்தோட இணைந்து ஹரிஷ் பாடிய துள்ளலான மெலடி இது. நன்று தரும் சுகத்தினால் இன்னும் உயிருடன் இருக்கிறேன். அவரோட மென்மையான குரலில் எப்படி ஒரு காதலை எனர்ஜியை கொண்டு வர முடியும் என்பதற்கு ஹரிஷ் ராகவேந்திராவின் இந்த பாடல் ஒரு சிறந்த உதாரணம். ஒரு கோப்பை தண்ணீர் காதல் அதில் நீந்த கற்றுக்கொண்டே. மீண்டும் ஹாரிஸ் ஜெயராஜ் ஹரிஷ் ராகவேந்திரா கூட்டணியில் உருவான நெஞ்சே 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 நீ எங்கே. சூர்யாவின் அயன் படத்தில் வரும் இந்த பாடல் ஒரு பிரிவின் வலியை பேசும். ஹரிஷ் ராகவேந்திராவுடன் மஹதி இணைந்து பாடியிருப்பாங்க. பாடலில் வரும் இவரோட குரல் கேட்பவர்களின் நெஞ்சை உருக வச்சிடும். ஹரிஷ் ராகவேந்திரா வெறும் காதல் பாடகர் மட்டுமல்ல, உணர்ச்சிமிக்க பாடல்களையும் பாடக்கூடியவர் என்பதற்கு சான்றுதான். இசைஞானி இளையராஜாவின் இசையில் மகாகவி பாரதியாரின் வரிகளுக்கு ஹரிஷ் கொடுத்த கம்பீரமான குரல் நம்மை ஒரு தனி உலகத்திற்கே அழைத்துச் செல்லும். சிறந்த பாடகருக்கான மாநில அரசின் விருதையும் இந்த பாடல் இவருக்கு பெற்றுத் தந்திருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹாரிஸ் ஜெயராஜின் ஆரம்பகால சூப்பர் ஹிட் ஆல்பமான சாமுராய் படத்தில் வரும் ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் ஹரிணி இணைந்து பாடிய இந்த பாடல் ஒரு காதலோட மென்மையையும் அழகையும் எடுத்து சொல்லும். ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் இருக்கும் அந்த தெளிவான உச்சரிப்பு இந்த பாடலை மீண்டும் மீண்டும் நம்மள கேட்க வைக்கும். அடுத்தது நம்ம எல்லாரோட பள்ளி மற்றும் கல்லூரி நினைவுகளை தூண்டும்.
மனசுக்குள்ளே தாகம் வந்து. பரத்வாஜ் இசையில சேரனின் ஆட்டோகிராஃப் படத்தில் வந்த இந்த பாடல ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் ரேஷ்மி இணைந்து பாடியிருப்பாங்க. 3 பிறை அளவுதான் சிரிச்சிருப்பேன், தினம் 100 முறை என் பேரை சொல்லி ரசிப்பேன். கேரள பெண்ணை காதலிக்கும் தமிழ்நாட்டு பையனின் முதல் காதலின் ஏக்கம் மற்றும் தவிப்பை மிக அழகாக இந்த பாட்டு விவரிக்கும். கண்ணால் பேசும் வித்தை எல்லாம் போக போக கத்துக்குவ. நம்ம லிஸ்ட்ல கடைசி பாட்டு விஜய் ஆண்டனி இசையமைப்பில வெளியான தோழியா என் காதலியா யாரடி என் கண்ணே. நட்புக்கும் காதலுக்கும் நடுவே இருக்கும் அந்த மெல்லிய கோட்டை ஹரிஷ் ராகவேந்திரா தன் குரலால் அத்தனை அழகாக பாடியிருப்பாருன்னு தான் சொல்லணும். ஒரு துளி நீர் வேண்டி நின்றேன், அடைமழை தந்து என்னை மிதக்க விட்டான். அவர் குரல்ல ஒவ்வொரு வாட்டியும் இந்த பாடலை கேட்கும்போது ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும். தாயும் இங்கு எனக்கு இல்லை, எனக்கு ஒரு தாயை அவன் உருவில் தந்து விட்டான். ஹரிஷ் ராகவேந்திராவின் குரல் என்பது வெறும் குரல் மட்டுமல்ல, அது பலருடைய அழகான நினைவுகளின் பொக்கிஷம். இன்னுமே அவர் பாடின எத்தனையோ பாடல்கள் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பிளேலிஸ்ட்ல இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 10 பாடல்கள்ல உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் பாடல் எதுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.